ஹாய் தங்க குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஃபிட். இன்றைக்கி வெயிட் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணதில் 87.15 இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து 400 கிராம் வந்து லாஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 4:30 வாக்கில் நான் வந்து வாக்கிங் வந்து கிளம்பிட்டேன். நான் வாக்கிங் போகும்போது தம்பி சப்போஸ் எழுந்திரிச்சான் அப்படின்னா அவர் பார்த்துக்குவார். அதனால தான் நான் கிளம்பும்போது என்னை எழுப்பி விட்டுட்டு போன்னு சொல்லுவார். அதனால் அவரை எழுப்பி விட்டுட்டு நான் வாக்கிங் வந்து கிளம்பிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து 6:00 டியூஷன் இருக்குது. அவங்கள 5:30க்கு வர சொன்னால் அவங்க 6:00 தான் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, தம்பிக்கு வந்து 8:00 வேனு, அவனையும் கொஞ்சம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயில் பண்ண எக்கு எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் குக்கும்பர், அப்புறம் பாயில் பண்ண சுண்டல், இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தம்பி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சான். நைட்டு தூங்கும்போது ரொம்ப லேட்டு. அதனால் அவங்க கூடயே விளையாண்டுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஜூடாக எழுந்துட்டாவே ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். அவன் பின்னாடியே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கணும். எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அதுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் லஞ்சு சாப்பிட்டேன். நான் இன்றைக்கி லஞ்ச் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அப்புறம் குக்கும்பர், அப்புறம் சுண்டல், அப்புறம் பாயில்டு எக்கு, சுரக்காய் பொரியல், அப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி பண்ணேன். என்ன ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்லோவாக தான் வீடியோ வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பார்த்து பண்ணிக்கலாம். 8 கவுண்டு 3 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வார்ம் அப் பண்ணிடுங்க. அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணி முடிங்க. நான் அதெல்லாம் வீடியோவில் வந்து காட்டலை. இப்போ வாங்க என்ன ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சஸ் வீடியோ, ஒர்க் அவுட் வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அதுக்கு வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இப்போ வாங்க என்ன ஒர்க் அவுட்டுன்னு பார்ப்போம். Hanging on, walking tall. Some days I got. ஒர்க் அவுட் முடித்த கையோட துணிலாம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் துவைச்சி தம்பி தூங்குறதுக்குள்ளே மாடியில் கூட போய் காய போட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.